अव्यक्तवाणी। तारीख है 23 जनवरी அவ்யக்த முரளி மீட்டல் 1976। संकल्प वाणी 1976 और स्वरूप की 23 ஜனவரி हाईएस्ट தேதி और முரளி होलीएस्ट होने से தந்தையை आपकी प्रत्यक्षता। वशीभूत होने का अर्थ है होलीएस्ट से भूत बन जाना। जब भूत बन जाते हैं तो भूतों का कर्तव्य है दुखी होना और நீங்கள் दुखी करना। உங்ககிட்ட हाईएस्ट पावर से அதாவது शूद्र बन जाते ராவணனுடைய हैं। அசுர குணங்கள் இருந்தது அப்படின்னு इसलिए சொன்னா सदैव यह நீங்க स्मृति में रखो உங்களுடைய कि சுபாவம் मैं என்பது மாறிவிடும். எப்பொழுதுமே हाईएस्ट நீங்க और ஒரு விழிப்புணர்வுல होलीएस्ट हूँ। வச்சிருக்கணும். நீங்க தான் जब यह ஹையஸ்ட், प्रत्यक्ष நீங்க रूप தான் में ஹோலியஸ்ட், அதி अर्थात புனிதமானவர்கள் அப்படிங்கிற அந்த संकल्प விழிப்புணர்வு और உங்களுக்கு स्वरूप இருக்கணும். में இந்த स्मृति ஒரு रहेगी। விழிப்புணர்வு உங்களுக்கு तब ही பிராக்டிக்கல்ல प्रत्यक्षता ரூபத்துல वर्ष இருந்தால்தான், बरस விழிப்புணர்வுல बढ़ेगी। இருந்தால்தான் உங்களால் அந்த ऊंचे से இந்த ऊंचे पाप को இந்த प्रवेश வருடத்தை करने வெளிப்படுத்தும் दें। வருடம் அப்படின்னு உங்களால जब तक கொண்டாட स्वयं முடியும். स्वरूप அதி में உயர்ந்த உதத்திலும் அதி होलीएस्ट உயர்ந்த தந்தையை और நீங்க வெளிப்படுத்த हाईएस्ट नहीं வேண்டும் बने அப்படின்னா तो बाप को प्रत्यक्ष कैसे करेंगे। நீங்க புனிதத்தன்மையும் அந்த स्वयं में बाप समान गुण और कर्तव्य को प्रख्यात உங்களுடைய करना ही தெய்வீக बाप को குணங்களையும் प्रत्यक्ष करना தந்தையைப் है। போல நீங்க உங்களுடைய ऊंचे நடைமுறை काम ரூபத்துல से கொண்டு வந்தீங்க ऊंचे அப்படின்னா काम का தான் नाम होगा। உங்களால செய்ய முடியும். ஒரு மேன்மையான अपनी காரியத்தை रूहानी செய்வதன் मूर्त மூலம் से रूहानी உயர்ந்ததிலும் बाप அதி की உயர்ந்த தந்தையின் பெயரை நீங்கள் प्रत्यक्षता करनी புகழிடச் है। செய்வீர்கள். जो இந்த हर आत्मा ஆன்மீக हर தந்தையை ब्राह्मण நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ब्रह्मा அதனால் बाप को देखे। ஒவ்வொரு ஆத்மாவும் रचनात्म தந்தை रचयिता பிரம்மாவை को ஒவ்வொரு பிராமண देखे। ஆத்மாவிலும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ऐक्य मुख படைப்பு से அவருடைய एक ही படைப்பவரை बोल காண்பிக்க उठे வேண்டும். कि स्वयं எல்லாருடைய भगवान ने உதடுகளிலிருந்தும் इन्हें ஒரே यहाँ ஒரு तक भी விஷயம்தான் कौन வெளிப்பட बनाया வேண்டும். है। கடவுளே हर एक की तकदीर அவர்களை இப்படிப்பட்ட बाप दादा பாக்கியசாலி की ஆத்மாக்களை உருவாக்கி तस्वीर இருக்கின்றார் को அப்படின்னு சொல்லணும். प्रसिद्ध करे। ஒவ்வொருவருடைய பாக்கியமும் தந்தையை हर வெளிப்படுத்தும், एक अपने தந்தையின் को ரூபத்தை ऐसा வெளிப்படுத்துவதாக दिव्य இருக்க வேண்டும். स्वच्छ दर्पण बनाओ எனவே कि हर दर्पण நீங்கள் द्वारा உங்களை अपने आप को அப்படிப்பட்ட बाप का தெய்வீகமான साक्षात्कार சுத்தமான करो। கண்ணாடியாக ஆக்க வேண்டும். இதன் மூலம் साक्षात बाप பலருக்கு समान பாப்தாதாவின் देख ஒரு सके। காட்சி கிடைக்கும். बाप का தந்தைக்கு நடைமுறையில் साक्षात्कार कर சமமாக सके। இருப்பதன் மூலம் अच्छा, மற்றவர்களுக்கு தந்தையை आगे பற்றிய की ஒரு मुरली காட்சி कल கிடைக்கும். सुनेंगे। முரளி ओम நாளை शांति। மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti. When I sat here to offer bhog to Baba, பாபாவிற்கு போக் and படைப்பதற்காக Baba, நான் இங்கு அமர்ந்த போது Phul was there, and then I went to Baba, met Baba, பாபாவை நான் சென்று and I in சந்தித்தேன். front of Baba. பாபா முன்னால Baba நான் was சென்றேன். giving பாபா very, very loveful drishti. மிக மிக அன்பான திருஷ்டியை கொடுத்தார். Baba said, Baba, பாபா சொன்னாங்க, with love pulls everyone. பாபா மிக So அன்போடு I அனைவரையும் said, இங்கே Baba, I brought bhog ஈர்க்கின்றார். for you. பாபா நான் Baba உங்களுக்கு looked போக் at கொண்டு me and வந்திருக்கேன்னு said, சொன்னேன். பாபா என்னை பார்த்து do you சொன்னாங்க, come on your own or Baba "ம், invokes you? நீங்க தன்னால வரீங்களா I இல்ல said, பாபா உங்களை அழைக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு. what we will say. என்ன Baba said சொல்வீங்க that நீங்க? you can make effort. பாபா சொன்னார், நீங்க முயற்சி Baba invokes பண்ணலாம், Baba just a ஆனால் second, not to pull பாபாவிற்கு you. ஒரு நொடிதான் ஆகும் So உங்களை அங்கு ஈர்ப்பதற்கு. then Baba said that if each அதன் one of பிறகு you consider பாபா yourself சொன்னார், நீங்க always ஒவ்வொருவரும் that I am உங்களை instrument of Baba. எப்பொழுதும் நான் பாபாவிற்கு கருவி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க So அப்படின்னா one is Baba will pull you, but also ஒன்று Baba பாபா always உங்களை ஈர்க்க wants to முடியும், touch மற்றொன்று you as instrument. பாபா உங்கள் மூலம் கருவியாக ஒன்றை Baba செய்ய will use முடியும். you as instrument. பாபா உங்களை கருவியாக So it's பயன்படுத்துவார். not only Baba will invoke you in subtle regions, பாபா உங்களை but சூட்சும through your உலகத்திற்கு presence, அழைப்பது மட்டுமில்ல, do ஆனால் some service. உங்களின் மூலம் பாபா சில When I சேவைகளை செய்ய முடியும். spoke to Baba,
அதன் பிறகு பாபாக்கு நான் போக் படைத்தேன். பாபா What is சொன்னாங்க, more easy, to எது receive or to give? சுலபம், பெறுவது சுலபமா கொடுப்பது சுலபமா அப்படின்னு கேட்டார். What is easy, to ம், receive or to give? எது சுலபம், பெறுவதா கொடுப்பதா? Both. Baba says, as much you receive, பாபா சொன்னாங்க, எந்த that much அளவிற்கு you will நீங்கள் give. பெறுகின்றீர்களோ அந்த அளவு உங்களால கொடுக்க But முடியும் what you have அப்படின்னு to பாபா do சொல்லுவார். after receiving, ஆனா நீங்க என்ன செய்யணும், Baba says, பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க என்ன when செய்யணும் you think அப்படின்னா, that you have received, or you have all the treasures of Baba with you, நீங்க பெற்றிருக்கிறீங்க, பாபாவுடைய எல்லா பொக்கிஷங்களும் உங்ககிட்ட and you இருக்கு, take in all the treasures, எல்லா do we have பொக்கிஷங்களையும் enough of எடுத்துக்கிட்டு that? இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அது So போதுமானதாக then Baba இருக்கிறதா says, உங்ககிட்ட? now look at the treasure of knowledge. ஞானம் அப்படிங்கிற Do we have பொக்கிஷத்தை all the பாருங்க. treasure? Then Baba said, love, peace, உங்ககிட்ட all எல்லா the powers, பொக்கிஷமும் இருக்கு, virtues. எல்லா சக்திகளும் இருக்கு. Then Baba said, now is the time to பாபா சொன்னார், இப்போ take நேரம் from என்ன Baba, receive அப்படின்னா, from பாபா Baba. கிட்ட இருந்து எடுத்துக்குங்க, பாபா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். And one of the most easy way to receive பெறுவதற்கு மிகவும் and then சுலபமான to ஒரு save, வழிமுறை என்ன to be the அப்படின்னா, master of that, அதை is சேமிப்பும் only செய்ய வேண்டும். possible அப்படின்னா அது if எப்ப you முடியும்? use those powers. அந்த சக்திகளை நீங்கள் As much பயன்படுத்தும் போது knowledge you மட்டுமே. use, that much எந்த அளவு power you will ஞானத்தை get. நீங்க பயன்படுத்துறீங்க அந்த அளவுக்கு நீங்க As ஞானவான் much ஆகிவிடுவீர்கள். love எந்த அளவிற்கு you அன்பை நீங்க share with எடுத்துக்கிறீங்க, others, மற்றவர்களோடு நீங்க the கொடுக்குறீங்க, master of அந்த that. அளவுக்கு அதுல நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. So one receiving and then ஒன்று becoming that பெறுவது, embodiment, மற்றொன்று பெறுவதாகவே by ஆகிவிடுவது, taking from அதனுடைய Baba. சொரூபம் ஆகிவிடுது. நான் I பாபா have become கிட்டமிருந்து master in பெற்றுக்கொண்டேன், நான் இப்ப as மாஸ்டர் much you ஆயிட்டேன். can. எந்த அளவிற்கு முடியுமோ Baba அதை says in பயன்படுத்துங்கள். Laukika, when you பாபா use சொல்றார், more, it fills up with லௌகீகத்துல treasures. நீங்க ஒரு பொக்கிஷத்தை But பயன்படுத்துறீங்கன்னா அது here, குறைந்து போகும். the treasures, ஆனால் more you give, இங்க more you பொக்கிஷங்கள் receive, more நீங்க you எவ்வளோ receive, கொடுக்குறீங்களோ அந்த அளவு then it உங்கள்கிட்ட அதை becomes. அதிகரிக்கும். அது அந்த So Baba அளவுக்கு wants all உங்களுடையதாக Baba's ஆகிவிடும். treasures to belong பாபாவுடைய to you. எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றார். So Baba says, check and see, do all the powers belong to me? Do all the virtues belong to me? எல்லா Baba says, பொக்கிஷமும் எனக்கு maybe you சொந்தமா? have, but check. What is the percentage? Is it full? So Baba was having a very lovely chit chat with us. பாபா மிக அழகான And ஒரு I said, சம்பாஷணையை Baba, மேற்கொண்டார் நம்மோடு. all are making efforts. பாபா, நாங்க எல்லாரும் Baba முயற்சி says, பண்ணிட்டு little இருக்கோம், better. ஆனா இன்னும் We கொஞ்சம் can be சிறப்பா little செய்யுங்க better. அப்படின்னு சொல்றார் And பாபா. when you do it, then நீங்க அதை செய்யும் பொழுது Baba said, time is not, இப்பொழுது there will be many, many extreme situations. நிறைய மோசமான சூழ்நிலைகள் இருக்கும். So you children have to become the owner குழந்தைகளாகிய நீங்கள் or the master of all treasures of Baba. It was very, very lovely for all of us to be there with Baba and have chit chat. Om Shanti. இது மிக சிறப்பாக இருந்தது, பாபா கூட சிட் சாட் பண்ணது. அவ்யக்தி पूछोगी तुम छोटी सी लड़की अभी खौफ நான் में அங்க समा சென்று रहेगा அடைந்த कल मर போது गई तो छोटी எனக்கு सी ஒரு लड़की கேள்வி बनेगी இருந்தது. संस्कार ஒரு तो मैं சின்ன लेके நீங்க जाऊंगी ना ஒரு சின்ன तो कहता பொண்ணு, तू ब्रह्मा कुमारी की है क्या मैंने कहा हाँ मैं ब्रह्मा कुमारी की हूँ என்ன मैं ये கேள்விகள் कहने உங்களுக்கு के लिए இருக்க आई முடியும் हूँ அப்படின்னு तुम ब्रह्मा कुमारी கேட்டாங்க. क्यों நான் बनी பிரம்மா குமாரிகள வந்திருக்கிறேன். खिलानी क्यों அப்போ बनी அவங்க சொன்னாங்க, यार நான் बोलना खिलानी क्यों நீங்க बनी ஏன் नहीं பிரம்மா अच्छी குமாரிகளை लगती பத்தி छोड़ தப்பா दो பேசுறீங்க அப்படின்னு கேட்க தான் सब्जी நான் की வந்திருக்கேன் அப்படின்னு दुकान சொன்னாங்க. पर உங்களுக்கு हर பிடிக்கலன்னா जरूरी அவங்கள थोड़ी सब விடுங்க, सब्जी तुमको ஏன் अच्छी அவங்கள लगे பத்தி தப்பா कोई नहीं பேசுறீங்க? अच्छी लगती இப்ப है ये நீங்க थोड़ी कहोगे கடைகள்ல ये காய்கறிகள் सब्जी பாக்குறீங்க क्यों रखी है விதவிதமா, உங்களுக்கு ये कहोगे ये பிடிக்கலன்னா सब्जी நீங்க அதை வாங்க மாட்டீங்க नहीं लो அவங்க இல்லையா? ஏன் இதை तो வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க मैं கேட்க जल्दी से மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு அது हाँ बस வேண்டாம் ये अपनी அப்படின்னா सभा நீங்க में வாங்க मेरा नाम மாட்டீங்க ले लिया இல்லையா? அது போல मेरे நான் घर वाले சொல்லிட்டு நான் निकल गए திரும்பி வந்துட்டேன். घर அப்போ वाले அந்த निकल ஒன்று गए कहते கூடல मैं क्यों என்னுடைய से लड़ने लगी குடும்பம், अब मैं लड़ने नहीं என்னுடைய பெயரை பத்தி சொன்னாங்க. क्या என் कहने குடும்பத்துல என்ன खिलानी கேட்டாங்க, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு என் குடும்பத்துல फिर उस கேட்டாங்க. दिन के बाद वो कहता है तुम्हें நான் पता है मैं சண்டை भगवान का सेक्रेटरी हूँ போடுறதுக்காக அங்க போல मैंने कहा அவங்களுக்கு मैं भगवान ஞானத்தை की बच्ची हूँ கொடுப்பதற்காக போனேன். அவங்க जब இந்த मैं மாதிரி
மாதிரி बाप से बैठ के விமர்சனம் बात பண்றதெல்லாம் करूंगी ना நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக तो போல நான் सेक्रेटरी கடவுளுடைய बाहर बैठेगा குழந்தை, मैं अपने बाप के என்னுடைய सामने தந்தை கிட்ட நான் பாசுவேன். நான் तो இப்ப தந்தை भगवान கிட்ட का பேசுறேன் बच्चा बनना அப்படிங்கிற போது और भगवान செக்ரட்டரி का வெளியில सेक्रेटरी बनना உட்கார்ந்திருப்பாங்க. दोनों में फर्क है கடவுளுடைய குழந்தை நான் ஆகணும், तो बाबा கடவுளுடைய ने हम செக்ரட்டரியா बच्चों ஆகிறதை को விட इतना கடவுளுடைய नशा குழந்தையாக நான் चढ़ाया ஆகிறது எனக்கு इतना பிடிச்சிருக்கு. नशा चढ़ाया பாபா कि वो இந்த हमारे அளவிற்கு लिए सारी எங்களை पुरानी ஆன்மீக दुनिया जो थी ना போதையுடையவர்களாக क्या है ஆக்கினார். முழு உலகமும் शतरंज के கூட घोड़े ஒரு जैसी थी इधर से उधर उधर से उधर इधर செஸ் से उधर விளையாட்டுல இருக்கிற ஒரு பீஸ் और போல बहुत இருந்தது. அப்படிதான் பழைய உலகம் எங்களுக்கு तो இருந்தது. भगवान ने हमें அந்த इतना பீசஸ் எல்லாம் कुदरती நாங்க बनाया நகர்த்திட்டு நாம் அவ்வளோ ब्रह्मा ஆன்மீக बाप ने போதையில हमारे இருந்தோம். रग பாபா रग என்னை में அவ்வளவு அதிர்ஷ்டசாலி कहते ஆக்கிட்டார். ज्ञान योग பிரம்மா பாபா धर्म ஞானம், भक्ति सेवा யோகம் மற்றும் ऐसी भर தாரணையினால दी எங்களை कि நிரப்பினார். हमें दुनिया சேவை की என்பது कोई चीज ஒவ்வொரு कोई वस्तु நாடி नहीं हटा நரம்புலையும் सकती இருந்தது. எந்த பழைய आज உலகத்தினுடைய भी मैं உலகமும் எந்த ब्रह्मा பொருளும் बाबा எங்களை से ஈர்க்க वरदान முடியாது. लेके இன்று चलती हूँ வரை பிரம்மா मेरे को जीवन में பாபாவினுடைய कभी किसी பிளஸ்ஸிங் बात की ஆசீர்வாதத்தினால் कोई நான் भी முன்னோக்கி போயிட்டு प्रकार இருக்கேன். की எந்த चिंता नहीं விஷயத்தை பத்தி எனக்கு सोचा எந்த और கவலையும் किया கிடையாது. भगवान ने मेरी पालना இந்த इतनी கவலை अच्छी கிடையாது. की அதையெல்லாம் इतनी பத்தி நான் अच्छी की சிந்திச்சிருக்கேன். कि सब கடவுள் என்னை प्रकार से मुझे பராமரிக்கின்றார் संतुष्ट இவ்வளவு सब அழகாக. प्रकार से அதனால सुखी நான் अவ்வளவு திருப்தியா वरदानों से இருக்கேன், पाला भी மகிழ்ச்சியா और இருக்கிறேன். आज भी मुझे अपने அவருடைய वरदानों से ही ஆசீர்வாதம் पालता है இந்த मैं பழ भगवान के கடந்த वरदानों से ही காலத்திலையும் चल रही हूँ ஆசீர்வாதத்தால தான் चल பாபா रही हूँ என்னை खुशी में आनंद में பராமரிப்பு मौज में செய்தார். हूँ இப்பயும் அப்படிதான். ओम நான் शांति அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழறேன், போதையோட இருக்கின்றேன். ஓம் சாந்தி. Om Shanti. Accumulate the power of thoughts and become an instrument for elevated service. Power of coolness. According to the time and the situation, adjust the speed of your thoughts and words with your power of coolness and make them cool and patient. If the speed of your thoughts is too fast, you waste a lot of time in trying to control them. Therefore, imbibe the power of coolness and save yourself from wastefulness. You will then be liberated from a wasteful speed and of asking why, what, it should not be like this. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day 18. Accumulate the power of thoughts and become an instrument for elevated service. Today's topic, power of coolness. Now we will listen to Mohini Didi. இன்றைய தலைப்பு சீதள சக்தி, அதாவது குளிர்ந்த சக்தி. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to everyone. I think it's question of becoming aware of that we are being sustained by Baba's blessings. நாம் பாபாவின் ஆசீர்வாதத்தால் Each one of us, if we பராமரிக்கப்படுகின்றோம். look at our lives, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை it's நாம திரும்பி always பார்த்தோம் full, அப்படின்னா அது everything is எப்பொழுதும் easy. We are able நிறைந்திருக்கிறது. to do எல்லாமே Baba's சுலபமா service. இருக்கு. பாபாவுடைய சேவையை நம்மளால் செய்ய முடியுது. So it's Baba's blessings, right? அதனால இது பாபாவுடைய ஆசீர்வாதம் இல்லையா? So each one of us, நாம் I ஒவ்வொருவரும் always feel also Baba எப்பொழுதும் is sustaining us. பாபா நம்மை பராமரிப்பு செய்கின்றார் We என்று are நான் born உணர்கின்றேன். through Baba's blessings. We are being sustained by Baba through his blessing. So if that fortune, that awareness of my fortune is there, என்னுடைய பாக்கியத்தினுடைய விழிப்புணர்வு அங்கு not இருக்கிறது. only we will remain happy, but also நாம் very மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, ஆனால் நாம்
there is nothing சிறப்பாகவும் lacking. இருப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே குறைவு இல்லை, நம்மளுடைய பாக்கியத்துல எந்த குறையும் இல்லை. Baba, every day you could feel is taking care of us, பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை so பார்த்துக்கிறார். that we are able to use our every thought, our நம்மளுடைய time, ஒவ்வொரு எண்ணம், நம்மளுடைய our நேரம், body, everything in நம்முடைய a worthwhile way. உடல் எல்லாத்தையுமே நாம பயனுள்ள வகையில பயன்படுத்தணும். Oh, Baba makes everyone's life more and more valuable. ஒவ்வொன்றுத்தையுமே பாபா மிகவும் மதிப்புடையதாக ஆக்குகின்றார். Whatever நம்முடைய வாழ்க்கையில் speciality, whatever எந்த quality, விதமான whatever we விசேஷத்தன்மை have, அல்லது குணங்கள் எது நம்ம கிட்ட இருந்தாலும் Baba make us use it so that it can பாபா அதை multiply நாம பயன்படுத்தி and it can பெருக்கிறதுக்கான வழியை work சொல்லிக் கொடுக்கிறார். forever. அது நம்முடைய பாக்கியமாக என்றென்றைக்கும் மாற முடியும். And we are also all the நாமும் time கூட அனைத்து collaborating for நேரத்திலும் Baba's பாபாவுடைய directions, காரியத்திற்கு, whether பாபாவுடைய through வழிகாட்டல்களுக்கு, service or for நம்மளுடைய saying அவரை always. சேவை எதுவாக இருந்தாலும், நம்முடைய பர்சனல் I don't தனிப்பட்ட have to வாழ்க்கையில் know what to தாரணை say. No, எதுவாக Baba. இருந்தாலும் நாம எவர் When ரெடியாக Baba இருக்கிறோம். says நம்மள yes, யாருமே yes. பாபா கிட்ட Mm. நோன்னு சொல்றதே And கிடையாது as many இல்லையா? times we say yes, Baba ம், also says எத்தனை yes, முறை I am நாம here. சரி, ஆமாம், Can it ஆமாம்னு be? பாபாட்ட சொல்றோமோ And அந்த அளவிற்கு பாபாவும் we say கூட Baba. Baba says yes, I am here. நமக்கு I நம் get it. கூடவே இருப்பார். அப்போ நான் உங்க கூடவே Do இருக்கிறேன் you all feel that way? அப்படின்னு Can I பாபா see சொல்றார். hands? பாபா You feel? அப்படிப்பட்ட கை Yeah. யாரெல்லாம் அப்படி உணர்றீங்க? கை Full. உயர்த்துங்க. ம், Nothing is அ- lacking, அ, right? எதுவுமே உங்ககிட்ட குறை இல்லை Very இல்லையா? positive. பாபாவுடைய அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கிறீங்க இல்லையா? But also, I like when Baba said அதன் that கூடவே பாபா சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கும் பிடிச்சிருந்தது. make his treasures our அவருடைய treasures. பொக்கிஷங்களை நம்முடைய பொக்கிஷமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். Baba is knowledgeful, பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். master அதனால் knowledge. நான் Even மாஸ்டர் Baba ஞானம் is, நிறைந்தவராக இருக்க Baba is வேண்டும். ocean of knowledge. பாபா Are we the ஞா masters? ஞான கடலாக இருக்கின்றார். நான் For மாஸ்டர் ஞான every கடல். virtue and power, ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு சக்திக்கும் இந்த மாதிரி நாம நினைக்கணும். பாபா அந்த குணத்துல கடலாக we know இருக்கின்றார், that நான் Baba is மாஸ்டர் with us. கடலாக இருக்கின்றேன். பாபா நம்மோடு Many times இருக்கின்றார் Dadi அப்படிங்கிறத used, நாம் அறிவோம். many times Dadi used to நிறைய remind us, முறை தாதி but எப்போது how என்ன long? சொல்வாங்க அப்படின்னா, எவ்வளவு நேரம் As நினைப்பீங்க? long as Baba is with us, பாபா we need நம்மோடு Baba. இருக்கும் வரை பாபா கிட்ட இருந்து நாம எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Not only sustenance, but the treasures from him. And if we have that thought, then Baba is reminding us today of பாபா இன்றைக்கு what நமக்கு should be our நினைவூட்டுகின்றார். temperament என்னன்னா, and our நம்மளுடைய nature. மனநிலை எப்படி இருக்கணும், நம்மளுடைய Nature இயல்பு of எப்படி coolness. இருக்கணும், எப்படி நம்ம Because கூலா இருக்கணும். internally, thinking of blessings, ஏன்னா உள்ளுக்குள்ள நாம ஆசீர்வாதங்களை பத்தி நினைக்கிறோம், நம்முடைய பாக்கியத்தை பத்தி நினைக்கிறோம். we don't have to react. We don't have to. எதை குறித்தும் நாம எதிர்மறையாக நாம நினைக்க வேண்டாம், செயல்பட வேண்டாம். In today's world, there is so much air of anger, right? For ஏன்னா little இப்போ things. நிறைய கோபம் இருக்கு இல்லையா? சின்ன சின்ன People விஷயங்களுக்கு start கூட நிறைய getting கோபம் loud, இருக்கு. ஏன்னா angry, மக்கள் shouting, சப்தமா பேசுறாங்க, கோபம் அடைகிறாங்க, impatient. நிறைய பொறுமை இழந்துடுறாங்க. So Baba says, what is required? ஸோ பாபா சொல்றார், Honesty, என்ன தேவையாக இருக்கு power, அப்படின்னு நாம coolness. பார்த்தோம்னா, நமக்கு சீத்தள சக்தி, குளிர்மை சக்தி தேவைப்படுவதாக இருக்கு. Coolness doesn't mean you are inactive. நாம அது Coolness எதுவும் means செய்யாம சும்மா you இருக்கிறோம் are அப்படின்னு calm, அர்த்தம் இல்லை. நாம கூலா collected. இருக்கிறோம் அப்படின்னா நமக்களால பகுத்தறிய முடியாம இருக்கிறோம் அப்படி கிடையாது. ஆனா நம்ம சீத்தளமாக, But victory குளிர்மையாக is இருக்கிறோம், coolness. கூலா இருக்கிறோம். I think we all have, but if we pay attention, நம்ம எல்லார்கிட்டயுமே we இருக்கு. will ஆனா நம்ம grow அந்த கவனத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் according to the அதிகரிக்க முடியும். time, நேரத்தின் அனுசாரத்தின்படி, present இன்றைய time, இஷாரா, and the situation. இன்றைய இஷாரா நேரத்தின் அனுசாரமாக. Because the people, the ஏன்னா atmosphere,
மக்கள் அப்புறம் அவர்களுடைய ஆற்றல் சக்தி எல்லாமே இந்த நாட்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, நேரத்தின் அனுசாரமாக குளிர்ந்த சக்தி சீத்தல சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தனது எண்ணங்களின் வேகத்தையும் வார்த்தையையும் சீத்தளமாக குளிர்மையாக மற்றும் தைரியமானதாக ஆக்குங்கள். ஏன்னா தேவி சொல்றாங்க, நீங்க பொறுமை இல்லாம இருக்கிறீங்கன்னா வேக வேகமா சிந்திப்பீங்க இல்லையா? அப்ப அதிகமாகவும் சிந்திப்பீங்க, நிறையவும் பேசுவீங்க. அதனால நாம இப்படி பார்க்கிறது ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. with your power of coolness, உங்களுடைய சீத்தல சக்தியின் மூலம் make them cool. இதெல்லாம் நீங்க உங்களுடைய எண்ணங்களின் வேகத்தையும் வார்த்தைகளின் வேகத்தையும் நீங்க குறைங்க. பொறுமையோடு இருங்க. Baba says, if the speed of your thoughts is too உங்களுடைய fast, எண்ணங்களின் வேகம் ரொம்ப வேகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய எண்ணத்தை வீணாக்குவீங்க. trying to control them. Anytime there is any situation, lot of thoughts come. Let's do this. Let's do this. But if you are in the calm mind, you will have very right solution. ஏன்னா மனம் குளிர்மையா இருக்கும்போது உங்களுக்கு சரியான தீர்வுகளை உங்களால எடுக்க முடியும். நீங்க ஜாஸ்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க சீத்தல சக்தியை தாரணை செய்தீர்கள் என்றால் வீணானவற்றிலிருந்து உங்களை பாதுகாப்பாக்கி விடுவீர்கள். Because later on we realize, well, no need to think that much. We thought over and over. So Baba says, then you will be liberated from a wasteful speed. Wasteful speed. ஏன், எதற்கு, ஏன், இப்படி, அப்படி கிடையாது போன்ற வீணானவைகளின் வேகத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். Baba says it should not be like this, etc. Kind of thoughts which come. என்ன சில எண்ணங்கள் அந்த மாதிரி வருது. ஏன் இப்படி நடக்கல, ஏன் அப்படி நடக்கல, இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். எது சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும்? People say, think calmly. Decide when you are cool. நீங்க கூலா இருக்கும்போது நீங்க முடிவெடுங்க. இல்லைன்னா மனம் புத்தி நடுவுல என்ன நடக்கும்? அவங்க நிச்சயமாக தவறான முடிவுகளை எடுக்க முடியும். அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ரியலைஸ் பண்ணுவோம். இது மிக அழகான ஒரு சக்தி. நாம் அதை கூலா இருந்து காமா இருந்து அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. Good evening, Didi Ji. Hello, Gurvar. Thank you. You Yeah. It's very special every time, even now sitting, even though you're in New York and we're very far away, but yet that நீங்க நியூயார்க்ல இருக்கிறீங்க, நாங்க ரொம்ப தூரமா இருக்கோம். இருந்தாலும் அந்த அதிர்வலைகள் சேருது, ரொம்ப விசேஷமானதாக இருக்கு. If you can say why that is the case. ஏன் அப்படி இருக்கு? We just have a meditation and but Thursday there's what is that Thursday விசேஷமாக ஸ்பெஷலா இருக்கு. அதுல என்ன நடக்குது? காலையில நாங்க போக் வச்சோம், சாயங்காலம் போக் வச்சோம். Thursdayனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கு. This thing of coolness, அதன் பிறகு இந்த குளிர்ச்சி தன்மையை பத்தி நீங்க சொன்னீங்க. Certainly in the English language, going back maybe to the 50s or 60s, the word cool was very, very complimentary. இந்த கூல் அப்படிங்கிற வார்த்தைகளை ரொம்ப வித்தியாசமாக எடுத்துப்பாங்க. 1950களில் இந்த சீத்தளமாக இருப்பதை ரொம்ப பயன்படுத்தினாங்க.
Maybe at some point you can tell me what is சில your நேரத்துல வந்து நீங்க வந்து connection சொல்லலாம் with that எப்படி வந்து particular இந்த குளிர்மை சக்தி Shakti அப்படிங்கிறது of வந்து coolness. But இந்த going back குளிர்ச்சி to தன்மை the என்பது எப்படி Avyakta தொடர்புடையது point அப்படின்னு நீங்க சொல்லலாம். and the அவ்யக்த hard will பாயிண்ட்ல வந்து to slow down the thoughts. இந்த And I'm எண்ணங்களின் wondering வேகத்தை if there's a குறைப்பதற்கு connection between, Baba saying about controlling the thoughts. Is there a connection எண்ணங்களை between கட்டுப்படுத்துவதற்கும் one's nature of controlling and ஒருவருடைய having to மற்றவர்களை restrain the அடக்கி thoughts? ஆளும் Is there a அந்த connection இதுக்கும் between the two? தொடர்பும் இருக்கா? என்ன மத்தவங்க வந்து மத்தவங்களை அடக்கி ஆளுவாங்க சில பேர், அதற்கும் அவர்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இது So you are ரெண்டுக்கும் talking நடுவுல about சம்பந்தம் control இருக்கான்னு of கேக்குறாங்க. thoughts, right? Not Yeah, control. but is it தீதி also, வந்து is there also கேக்குறாங்க, நாம Nature of எண்ணங்களை control. கட்டுப்படுத்துவதை yeah, பத்தி of பேசுறோம். மற்றொன்று வந்து மற்றவர்களை கட்டுப்படுத்தும் இயல்பை No, கொண்ட மனிதர்கள். definitely see somewhere you are not thinking properly. So there is எங்கேயோ something வந்து not நீங்க right. சரியா You are சிந்திக்கல, அங்க thinking ஏதோ தவறு இருக்கு நீங்க சிந்திக்கும் விதத்துல. controlling, in the sense of அதனால that நீங்க என்ன I பண்றீங்க, have, கண்ட்ரோல் if பண்ண I have வேண்டிய to use அவசியம் power வருது. to இப்ப control, வந்து நான் I வந்து should use on my thoughts. என்னுடைய But எண்ணங்கள்ல தான் இந்த instead of that, கட்டுப்படுத்தும் I சக்தியை start வந்து நான் controlling பயன்படுத்தணும். ஆனா அதுக்கு பதிலாக நான் people or மற்றவர்களை வந்து situations. நான் right. கட்டுப்படுத்துறேன், சூழ்நிலையை I think கட்டுப்படுத்துறேன்னா that அது சரியில்லை. if I can use that power, அந்த சக்தியை so நான் என் somewhere, மீது பயன்படுத்த வேண்டும், we கட்டுப்படுத்தும் use சக்தியை. word insecurity or சிலப்ப வந்து ஒரு I பாதுகாப்பற்ற remember that தன்மை அப்படின்னு நாம பேசுறோம். எனக்கு வந்து நினைவு whenever இருக்கு, somebody wanted to not RC, but whatever I was, I ஆர்சி was very happy. கேட்கணும் I இல்ல, said, come, you play this இல்ல part ஏதோ and ஒண்ணு we will கேட்கணும் அப்படிங்கிறப்போ வாங்க வாங்க அப்படின்னு நான் ரொம்ப because சந்தோஷமா internally I கூப்பிட்டேன். know ஏன்னா எனக்கு that தெரியும் it is the உள்ளுக்குள்ள birth of the person. You will get better what you have now. உம், You will அவருக்கு never feel like நிறைய you without மதிப்பு இருக்கு. ஆனா வந்து fighting அவர்களுக்கு with ஒரு these வாய்ப்பே people. கிடைக்கலன்னா அவங்களால வந்து I செய்ய will say முடியாது, that எல்லாருக்கும் லாபம் very கிடைக்காது. laughingly. அதனால I said, just take உள்ளுக்குள்ள this so that I can எடுத்துக்குங்க. get more. ஆர்சியா I don't know, யாராச்சும் but some இருக்கிறேன்னு people சொன்னாங்க, நீங்க feel எடுத்துக்குங்க அப்படின்னு நான் they have to கொடுப்பேன். hold என்ன on. அவங்களால They செய்ய have to முடியும். hold on ஆனா that. சில பேர் வந்து என்ன So பண்ணுவாங்க, அவங்களுடைய deeply when பொசிஷனை you வந்து புடிச்சு also வச்சுக்குவாங்க. trust in your fortune or உள்ளுக்குள்ள not, வந்து you உங்களுடைய must have the பாக்கியத்தின் மேல உங்களுக்கு worthiness. நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு Everything எவ்வளவு is அருகதை about இருக்குங்கிறதை நீங்க worth தெரிஞ்சிருக்கணும். in the ஆ, sense of whether qualification, whether உங்களுக்கு virtue, இருக்கிற தகுதிகளாக இருக்கட்டும், உங்களுடைய whatever way குணங்களாக you look at, இருக்கட்டும், எதுவாக our இருந்தாலும் நாம் worthiness, எப்படி பார்த்தாலும் நம்முடைய our worthiness தகுதி itself என்பது மிக முக்கியமானது. அந்த and that தகுதிகள் தான் makes நம்மீது நம்மை us நம்பிக்கை கொள்ள வைக்கும். இப்ப that நம்ம கிட்ட those நம்பிக்கை, நம்ம மீது நம்பிக்கை இல்லைன்னா All நீங்க right. மத்தவங்களையும் Okay. when you நம்பிக்கை don't வைக்க மாட்டீங்க. trust others, நீங்க மத்தவங்கள நம்ப முடியாம yeah, இருக்கும்போது when I am doing something, I want everyone to be part of it. Yeah, or ம்ஹும். there are always cooperation, always so many. நிறைய But வந்து if நமக்கு I ask ஒத்துழைப்பு someone, கிடைக்கும். come, ஆனா you are சில still பேர்ட்ட வந்து alone. நீங்க எப்படி இன்னும் தனியா I am இருக்கிறீங்க always அப்படின்னு alone. I am கேக்குறேன். happy when I am அப்போ alone. நான் வந்து தனியா தான் இருப்பேன், அது எனக்கு Actually, for மகிழ்ச்சியா இருக்குன்னு me, சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னை family or பொறுத்தவரை குடும்பம் togetherness அப்படிங்கிறது, சேர்ந்து இருக்கிறது, or இதெல்லாம் some ரொம்ப team முக்கியம். which we have to work together with is very, very important. But some souls are not able to do it, and நாம் then ஒரு குழுவாக they சேர்ந்து வேலை take it செய்வது, as a இதெல்லாம் ரொம்ப sacrifice. முக்கியம். அதை செய்ய முடியாதவங்க என்ன பண்றாங்க, தனியா இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு Everywhere it நினைக்கிறாங்க. should be. ஆனா எங்கு பார்த்தாலுமே கூட I was telling someone that we having a program. மட்டும் சொல்லியிருந்தேன், நம்ம கிட்ட ஒரு Raksha ப்ரோக்ராம் Bandhan இருக்கு ரக்ஷா பந்தன்ல அடுத்த I will be வாரம். leaving. அப்ப வந்து So I நான் was looking at கிளம்பணும். the numbers. நான் They நம்பர்ஸ் say வந்து 100 பார்த்தேன். அப்ப வந்து என்ன from சொன்னாங்க, Edison. எடிசன்ல இருந்து 100 பேர் 100 வராங்க அப்படின்னு Brahmins are சொன்னாங்க. coming 100 to celebrate பிராமணர்கள் Rakhi. வராங்க ராக்கியை Because I know கொண்டாடுவதற்காக. that the way they work, they have a good team, they have everything is really the way they work. When ஏன்னா they அங்க give வந்து ஒரு food நல்ல டீம் in 4 இருக்கு. languages, 4 and லாங்குவேஜ்ல the எல்லாத்தையும் main செய்றாங்க. teacher will give them. மெயின் டீச்சர் வந்து அவங்கள Bhog வழி also நடத்துவாங்க. playing, போக் இருக்கும், baking. We போக் visit செய்யறது. Brahmins lot, no? 100 பிராமணர்கள் From அப்படிங்கிறது ஒரு பெரிய Bombay, நம்பர் இல்லையா?
Harmony நியூ House last year. ஜெர்சில இருந்து Last ஹார்மனி year I ஹவுஸ்க்கு told you வராங்க. we should have separate போன meetings வருடம் சொன்னேன் because உங்களுக்கு some தனியா of தான் them செய்யணும் are அப்படின்னு still சொன்னேன். on நீங்களே meetings 100 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா போன வருஷம் and they are like 85 பேர் very இருந்தாங்க. regular. அவங்கெல்லாம் Follow ரொம்ப their ரெகுலர் மரியாதாஸ் food வந்து ஃபாலோ habits, பண்றாங்க. everything சாப்பாடு except for the எல்லாமே Pathan வந்து பக்கா பிராமணர்களா because they இருக்கிறாங்க. took no 50 of them to London. ஏன்னா Yes, லண்டனுக்கு yes. வந்து 50 பேரை கூட்டிட்டு போனாங்க. So there has to be, I was telling that maybe we should see how really they do beautifully அவங்க and எப்படி see அழகா that செய்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாரையும் எப்படி சந்தோஷமா bringing வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். their இப்ப transport, அவங்கள கூட்டிட்டு வர்றது, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் Right. எல்லாமே சேர்ந்து செய்றாங்க. so And it's control. probably families as well, that it's not Yeah. just individuals, that there's, you know, couples and children நிறைய and வந்து அந்த சென்டர்ல வர்றவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். Many children. more family நிறைய members. குழந்தைகள் இல்லை அப்படின்னு தேதி சொல்றாங்க. Yeah. நிச்சயமாக நிறைய So, குடும்பத்தவர்கள் அங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க தீதி. little எடிசன் Mohini சென்டர்ல sharing that experience, லிட்டில் you மோகினி know, சிஸ்டர் and வந்து so அவங்களுடைய great எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் courage பண்றாங்க. in, அவங்களுடைய I தைரியம் don't know, it must have been a sannyasi or something that she was ஒரு challenging, but she சாது was a சன்னியாசி little கிட்ட child, அவங்க she was a சொன்னாங்க. girl, அவங்க right? வந்து சின்ன குழந்தையாக And so, சின்ன பெண்ணாக இருந்தாங்க, சிறு வயது. She was 16. 16, okay, so still more or less a 16 child, வயசு. you know. ம். And today, when Baba was talking about this thing, he used the Hindi. Well, we saw the பாபா Hindi of இன்றைக்கு it. ஹிந்தி Bacha வார்த்தை வந்து Banna. To be a பச்சா child பன்னா means to be அப்படின்னு saved. குழந்தையாகுங்கள் அப்படின்னு Bach சொன்னாங்க. குழந்தை ஆகிட்டீங்க from அப்படின்னா Maya. நீங்க And மாயா so கிட்ட this இருந்து connection பாதுகாக்கப்படுவீர்கள் between the அப்படின்னு days of சொன்னார். your childhood உங்களுடைய and குழந்தை what was பருவ that quality நாட்கள்ல we had in childhood சைல்ட்ஹுட் made us குழந்தை have a பருவத்துல lot of நமக்கு இருந்த எந்த confidence as ஒரு well. குணம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய When Baba தன்னம்பிக்கையை saying, கொடுத்தது. remember the days of your childhood. உங்களுடைய குழந்தை பருவ So how நாட்களை that நினைவு little செய்யுங்கன்னு child பாபாவும் might be saved சொல்றார். from Maya. எப்படி வந்து ஒரு It குழந்தை is மாயாவிடமிருந்து பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்னு why I கேக்குறாங்க. said pure தீதி because சொல்றாங்க pure தூய light, not கள்ளம் கபடமற்ற Yes, தன்மை. yes, not you are ignorant. yes. யா It is தீதி that வந்து ஏன் தூயன்னு natural சொல்றாங்க அப்படின்னா அது இயல்பாக இருக்கு. in that childhood, and then அந்த குழந்தை பருவத்துல அது I இயல்பாக remember இருக்கு. I was எனக்கு 17 ஞாபகம் or இருக்கு. 18 when எனக்கு first time 17 I 18 went வயசு to நான் வந்து there was a VIP. நான் So I வந்து went to போன meet him போது ஒரு and விஐபியை he சந்திக்க said, what போனேன். you do? அவர் வந்து I சொன்னார், said, நீங்க I'm என்ன right now செய்றீங்கன்னு, establishing new world. நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நான் He கடவுளுக்கு வந்து said, ஸ்தாபனை oh, காரியத்துல உதவி I பண்றேன்னு said, what சொன்னேன். அப்ப kind of அவர் வந்து work? நீங்க What is that? கடவுளுக்கு That உதவி you take செய்றீங்களா help from அப்படின்னு God and கேட்டாங்க. you help God. சோ நீங்க That is கடவுள்கிட்ட இருந்து உதவி the எடுத்துப்பீங்களா doctrine இல்ல in nearby home. கடவுளுக்கு So உதவி I செய்றீங்களா அப்படின்னு shared கேட்டார். that. சோ அப்போ நீங்க He was very நாள் பொழுதுல famous வாங்க நம்ம eye நிறைய surgeon. பேசலாம் அப்படின்னு. சோ அப்ப So அவர் when வந்து I ரொம்ப went ஒரு and met ஃபேமஸான Baba, ஐ he said, சர்ஜனாக இருந்தார். அப்ப how வந்து நான் tremendous போனேன். when you said you அஹ் have. நீங்க Then வந்து I கடவுளுக்கு explained to உதவி him செய்றீங்கன்னு that சொன்னப்ப because என்ன I am எதை his குறித்து child and சொன்னீங்க I அப்படின்னு. wanted to do நான் அவருடைய Bhakti குழந்தையாகி அவர் some என்ன செய்றாரோ so அதை நானும் sometimes that செய்யறேன் happen in அப்படின்னு. innocence. சோ நம்ம The same கள்ளம் thing கபடமற்ற that தன்மையில நாம doing இந்த right மாதிரி things நல்ல and விஷயங்களை, pure. சரியான விஷயங்களை And தூய if விதத்துல நாம like that சொல்றோம். we become very sensible அப்போ நாம that I ரொம்ப should use this word and இப்ப this வந்து நம்ம word ரொம்ப புத்திசாலியாகி இதை நான் சொல்லலாமா, இப்படி அப்படி சொல்லலாமான்னு நம்ம வந்து நினைக்கிறோம். pure innocence. ஆனா அந்த தூய கள்ளம் கபடமற்ற தன்மை அந்த And குழந்தை there's பருவத்துல courage இருக்கு. with it as well. There's a அதன் confidence கூடவே with it. தைரியம் And இருக்கு, as you அதுல say, as you get a அந்த little bit நம்பிக்கை older, and I see இருக்கு. it still. I mean, I could give the name of some Brahmins சில here, பேருடைய you பிராமணர்களுடைய know, பெயரை very நான் simple, சொல்லலாம். but they have no அவங்க ரொம்ப problem எளிமையா இருப்பாங்க. taking ஆனா Chinese அவங்களுக்கு and எந்த service, whatever பிரச்சனையும் else, and இருக்காது. telling him very clearly, ரொம்ப what தெளிவாக they're அவங்க கிட்ட நம்ம about. சொல்ல And of முடியும். course, this, because it's coming from a very pure place, it's என்ன ரொம்ப ஒரு received தூய இடத்துல இருந்து இந்த well விஷயங்கள் too. And வெளியில so, வருது. how do we lose that on our journey? As you say, எப்படி we வந்து இந்த become பயணத்துல some நாம இந்த small, கள்ளம் கபடமற்ற but தன்மையை நம்ம இழந்து ரொம்ப புத்திசாலிகள் ஆயிடுறோம் Again, அப்படின்னு as கேக்குறாங்க. Baba said, தீதி சொல்றாங்க, I am பாபா child and சொன்ன you are மாதிரி God. நான் வந்து ஒரு குழந்தை, நான் வந்து ஒரு That கருவி. combined consciousness could help அந்த also. that's right. இணைந்த God's சொரூபம் child அப்படிங்கிறது and நமக்கு God's உதவி செய்யும். நான் instrument. கடவுளுடைய Yeah. குழந்தை, நான் So கடவுளின் கருவி, இரண்டையும் Baba சேர்த்து can use பயன்படுத்தலாம், Baba நமக்கு in a கிடைக்கும். அப்போ very பாபா உங்களை ரொம்ப வித்தியாசமான முறையில பயன்படுத்த symbolic முடியும். that பாபா ஞானம் கொடுக்க உங்களை wise. பயன்படுத்த முடியும். So ரொம்ப சிறு வயது குமாரிகள் வந்து Right. ஞான அம்புகளை வந்து எய்த முடியும். Sadgurus and all that. சத்குரு பெரிய மகான் So they அவர்கள் மீது கூட ஞான how அம்பை many சிறு Baba குமாரிகளால் எய்த முடியும். Shantivan and
So, They அவர்களை realize வந்து that from this சாந்திவனுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அப்ப purity அவங்க ரியலைஸ் and பண்றாங்க what the இந்த family குமாரிகள் has, கிட்ட பாபாவுடைய just like they குடும்பத்துல எவ்வளவு realize தூய்மை that இருக்குன்னு இந்த despite சாது our சந்நியாசிகள் உணர்றாங்க. இங்க ஒரு சக்தி so இருக்கு அப்படிங்கறதே அவங்களால sadly, உணர முடியுது. Yeah. அது நடந்துகிட்டு And இருக்கு then இல்லையா இப்போ? when you were sharing your experience of offering bhog, நீங்க and போக it's ஆஃபர் still பண்ணும்போது உங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்றீங்க. something that I think about. And so, invoking and being invoked, theoretically, ஆவாகனம் செய்வதும் can you invoke any soul? உங்களால Can you ஏதாவது ஒரு call any ஆத்மாவை soul போக் in? செய்யும் Because போது let's say, அழைக்க for instance, முடியுமா? it's Dee Dee's Memorial Day or இப்போ வந்து Daddy's தீதியுடைய or நினைவு whatever. நாள் வருது, தாதியுடைய Do you நினைவு invoke நாள் them? வருது. Do they invoke you? நீங்க Or வந்து அவர்கள் உங்களை I think that அழைப்பாங்களா இல்ல because we நீங்க offer அவர்களை bhog to அழைப்பீங்களா அப்படின்னு Baba, கேக்குறாங்க. நம்ம it is பாபாக்கு வந்து Baba போக who ஆஃபர் will பண்றோம். first பாபா invite them தான் in subtle regions and we get அவர்களை to know. சூட்சும உலகத்துல ஃபர்ஸ்ட் And from கூப்பிடுவாங்க. there, whatever அங்க இருந்து Baba, that soul, and Baba's children together பாபாவின் குழந்தைகளும் plan அந்த for it, ஆத்மாவும் decide for it, that's how என்ன it happens. முயற்சி Just செய் like we என்ன offer பிளான் bhog, and பண்றாங்களோ அது அப்படிதான் நடக்கும். Baba will share நம்ம வந்து the போக soul ஆஃபர் will பண்ணும்போது share. பாபா வந்து சில செய்தி சொல்வாரு, so வந்த அந்த ஆத்மா சில செய்தியை சொல்வார். souls for the most part have taken other births, அந்த ஆத்மாக்கள் நிறைய பேர் வந்து வேற பிறவி are they எடுத்திருந்தாலும் doing கூட anything for you, or are you அவங்க doing ஏதாச்சும் something உங்களுக்கு for them? செய்வாங்களா, நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செய்வீங்களா And அப்படின்னு remember கேக்குறாங்க that இன்டராக்ஷன்ல. போக when ஆஃபர் Ratan பண்ணும்போது Mohini தீதி Dadi சொல்றாங்க, passed away, ரத்தன் மோகினி தாதி வந்து உடலை விட்ட போது and Leela was saying that Dadi must come, லீலா பெண் வந்து and Baba சொன்னாங்க, said, not now. தாதி வரணும் Baba அப்படின்னு says, கேட்டாங்க. பாபா இப்போ she முடியாது really அப்படின்னு சொன்னாங்க. insisted, and I remember ஆனா that அவங்க வந்து Baba நிச்சயம் said, அவங்க வரணும்னு சொன்னாங்க. அப்போ பாபா வந்து and ரத்தன் மோகினி தாதியை அமிச்சாங்க. give drishti to everyone. திருஷ்டி எல்லாருக்கும் Three கொடுக்கணும் அப்படின்னு. brothers at Nirval Bhai's cottage. நிர்வேட் பாய் They were so காட்டேஜில் இருந்த happy பிரதர்ஸ் to, வந்து once he has to come, he has to give அவங்க drishti. வரணும், Like we நிர்வேட் பாய் say that வரணும், திருஷ்டி கொடுக்கணும் அப்படின்லாம் brothers சொன்னாங்க. don't come in sister's body. I was பிரதர்ஸ் வந்து joking to avoid சிஸ்டர்ஸ் it. பாடியில வர But மாட்டாங்க one அப்படின்னு day அதை they தவிர்ப்பதற்காக நான் invited சொன்னேன். every month. ஒரு நாள் வந்து அவங்க Lot of கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு Baba's children மாதமும் go to வந்து Nirval Bhai's பாபாவினுடைய cottage to offer bhog. குழந்தைகள் வந்து போக Souls படைக்கிறதுக்காக from நிர்வேட் பாய் hospital, they காட்டேஜுக்கு bring போவாங்க. bhog. And ஹாஸ்பிட்டல்ல so இருந்து one வரவங்க day கூட they போக் asked me வைக்கணும் to அப்படின்னு come. வருவாங்க. ஒரு நாள் Even வந்து I என்னை had to go to அழைத்தார்கள். Ratan Mohini Dadi's அப்போ நான் cottage ரத்தன் மோகினி 5 தாதியுடைய times, 10 காட்டேஜுக்கு போக times. வேண்டி இருந்தது. இருந்தாலும் கூட I said, நான் Baba, போனேன். keep requesting. அப்போ போனப்போ Baba பாபா says that அவங்க no, I கேட்டுக்கிட்டே don't have to இருக்கிறாங்க go with you. I will அப்படின்னு have வந்து to take him there. And நான் தான் அவரை கூட்டிட்டு I போகணும் can't அப்படின்னு send him பாபா like சொன்னார். this, right? அவரை வந்து And நான் it's so அப்படியே அனுப்ப முடியாது. interesting that the way they experience drishti, they experience அவங்க presence. வந்து I was not பிரசன்னத்தை அனுபவம் aware. பண்ணது எனக்கு வந்து But அவ்வளோ it was தெரியல. very, very ஆனா interesting. That means whatever Baba wants, the way Baba பாபா wants. என்ன And வேண்டுமோ also then, of course, அதன் there is பிறகு a lot of requests, no? நிறைய பேர் கேட்டுக்கிறதுனாலையும் I never heard that before. நல்ல ஒரு அனுபவத்தை வந்து பெற்றாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, நான் வந்து முன்னாடி நான் வந்து அதை கேட்டதில்லை இதுவரை. It was really amazing, and they were so happy. They were so அவங்க happy. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. So their request, Baba has to fulfill. Baba fulfill. அவங்களுடைய வேண்டுதல் பாபா வந்து அதை நிறைவேற்றுவது, இப்படி விஷயம் இருக்கு. Other souls, in other words, do all my thoughts, do all my என்னுடைய good எண்ணங்கள் wishes, do all எல்லாமே my வந்து meditations have an end point? Do they stop when they reach that person? அவர்களை சென்று அடைந்தவுடன் நின்று விடுமா இல்ல? Generalized than that? No, definitely. திதி சொல்றாங்க, நிச்சயமாக எந்த அளவு நம்ம எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் நம்ம எவ்வளவு அன்பை கொண்டிருந்தாலும் அது இருக்கும் இல்லையா? அவர்கள் எங்கே இருந்தாலும் எந்த பார்ட் அவர்கள் செய்தாலும். For sure. And also just one final thing that கடைசியா ஒரு விஷயம் தீதி, that I hadn't thought about before, something you said. நான் வந்து அதை பத்தி ரொம்ப சிந்திக்கல. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நிறைந்திருந்தவர்களும் ஞானம் நிறைந்தவராகணும், இப்படி எல்லாத்திலும் நிறைந்திருக்கணும்னு சொன்னீங்க. அந்த நிறைந்திருக்கும் தன்மை where we don't have to the fullness meaning
at the end, when you've become karmatita and நீங்க everything else, கர்மாதீத it's ஆகும்போது that fullness அந்த that நிறைந்திருக்கும் where அந்த you no தன்மை longer require to ask anything from உங்களுக்கு God. எதுவும் கேட்க வேண்டிய No, அவசியம் but இல்லாத yeah, அளவிற்கு நிறைந்திருப்பதா அப்படின்னு because கேக்குறாங்க. that's what Baba திதி saying, it's not சொல்றாங்க, that you're forever, right? நான் வந்து எப்பயுமே So இங்க இருக்க whatever மாட்டேன் time இல்லையா, I'm here, நான் take எவ்வளவு as நேரம் much இங்க as இருக்கிறேனோ எவ்வளவு உங்களுக்கு I முடியுமோ can அவ்வளோத்தையும் access எடுத்துடுங்க completely. அப்படின்னு பாபா சொல்றாரு. எனக்கு How அந்த much பாயிண்ட் I ரொம்ப hold பிடிச்சிருந்தது. as ஏன்னா எந்த அளவிற்கு powers, நான் வந்து knowledge, and பாபாவுடைய ability, I make சக்திகள் it my ஞானத்தை own. வந்து Yeah. என்னுடையதாக நான் ஆக்கிக் Because கொள்கின்றேனோ Might there be a if I might keep asking him, நான் he will வந்து say, அதை you have taken, use it. yeah. நீங்க And wherever பயன்படுத்தி can it work, I எடுத்துட்டீங்களா, will, I am எங்க doing. வந்து வேலை Yeah. செய்வியோ நான் And நான் whether இங்க the இருக்கேன் time இல்லையா, never அதனால நான் slips வந்து away, உங்களுக்கு and I think, கொடுக்க you know, முடியும் just அப்படின்னு like சொல்றாரு. ஏன்னா பாபா when எதுவரை நம்மோடு இருப்பார் somebody's எதுவுமே நமக்கு delivering தெரியாது. food or சரி, something யாரோ வந்து and சாப்பாடு you கொடுத்துக்கிட்டே miss them, இருக்கிறாங்க, you know, ஆனா அவங்க that வந்து you didn't get the நீங்க chance, விடுபட்டு and போயிட்டீங்க, there'll be a உங்களுடைய time சான்ஸ் that will இல்லாம slip போயிடுச்சுன்னா, away, and they'll say, "Oh, Baba, I அப்போ didn't fill myself completely with those things." Yeah, same was with Brahma Baba. It's not everyone took that much. Oh, really? Like Dadi Prakashmani, Yeah. but she took that, she was able தாதி to பிரகாஷ் மணி வந்து represent Baba, but there was some, they were still caught up into, they were taking, but also not that much. Could you almost say, just seeing as you've mentioned it, is it possible, or have you seen that some of the double foreigners, or those who have சில come டபுள் since ஃபாரினர்ஸ் Baba வந்து became Avyakt, that they have அவ்வியக்தான taken more பிறகு from வந்தாங்க. Brahma Baba even though they never met him? Yeah, definitely, many. Yeah. நிறைய Interesting. பேர் வந்து Today பிரம்மா it could be பாபாவினுடைய from எண்ணங்களின் மூலம் anyone, but பிறப்பெடுத்திருக்கிறார்கள். yeah. Yeah, but particularly Brahma Baba, even though we didn't know him. நாம் But பிரம்மா பாபாவை சந்திக்கவில்லை all right, என்றாலும் கூட Didi, thank you so much. That's lovely பிரம்மா that you have பாபாவிடமிருந்து me. நிறைய விஷயங்களை நாம் Appreciate it. எடுத்துக்கிறோம். பாபா That's தீதி, all. நீங்க நிறைய Thank விஷயங்களை you. சொன்னீங்க. Okay, லாபம் Om அடைஞ்சோம். Shanti. நன்றி. Om ஓம் Shanti. சாந்தி. Om Shanti, thank you. And so ஓம் today, சாந்தி. Thursday, Bhag message இன்றைக்கு essence, July வியாழக்கிழமை 17. போக் மெசேஜினுடைய Become the சாரம். master of all of Baba's treasures. போக் மெசேஜினுடைய Baba சாரம், will use you as an instrument. பாபாவினுடைய அனைத்து Through your பொக்கிஷங்களுக்கும் presence, மாஸ்டர் Baba ஆகுங்கள். பாபா doubles உங்களை in கருவியாக service. பயன்படுத்துவார். உங்களின் மூலம் Second பாபா point, சில now is the சேவையை time to செய்வார். take இரண்டாவது, from Baba, இப்பொழுது to பாபாவிடமிருந்து receive எடுத்துக்கொள்ள from வேண்டிய Baba, நேரம். பாபாவிடமிருந்து and அனைத்தையும் பெற the வேண்டும். அதற்கு easiest way to சுலபமான முறை, receive பெறுவதற்கு and then சுலபமான வழிமுறை, to save அதை is by பின்னாடி using சேமிப்பு those செய்வதற்கும் treasures. அந்த பொக்கிஷங்களை The more பயன்படுத்துவதே you give, வழிமுறையாகும். the more எந்த it அளவிற்கு நீங்கள் increases. கொடுக்கின்றீர்களோ அந்த அளவு அது Check அதிகரிக்கும். what எந்த அளவு percentage do I சதவிகிதம் have நான் all பாபாவினுடைய Baba's பொக்கிஷங்களால் என்னை treasures? நிறைத்துக் Am I கொண்டிருக்கின்றேன், devoid? நான் நிறைந்திருக்கின்றேனா என்று சோதனை Or செய்யுங்கள். Baba knows all are making எல்லாருமே effort. முயற்சி செய்றாங்க Now அப்படிங்கிறதை just make பாபா effort அறிவார். a little இப்பொழுது more. இன்னும் கொஞ்சம் Time அதிகமான is முயற்சி such, செய்யுங்க. and நேரம் we all have அப்படிப்பட்டதாக become இருக்கு. இப்பொழுது the நாம் embodiment அனைத்து of all கடவுளின் godly இறை treasures. பொக்கிஷங்களின் சொரூபமாக ஆக வேண்டும். Om Shanti. ஓம் Tomorrow is சாந்தி. Friday and our schedule from நாளைக்கு Amritsar, வெள்ளிக்கிழமை. 3:30 a.m. to நம்முடைய 4:45 கால a.m. அட்டவணையில் எந்த We have மாற்றமும் இல்லை. Chakra நாம் Yoga class 5 to தீதியோடு 5:30 தியானத்திற்கு p.m. 7 7:30 வரை 6 o'clock சேர்ந்து party கொள்வோம். will start, followed by மற்றபடி Hindi series, English series, அவ்யக்தி and பரிவார், chit-chat. ஒருவருக்கான For அன்பில் more இணைந்திருக்கும் announcement, I would தேவதைகளின் like to குடும்பம். tell is மற்றும் that ஒரு குறிப்பு என்ன in அப்படின்னா, Avakti Parivar, as you all அவ்யக்தி know, we had been பரிவார்ல doing this more உங்க than 5 எல்லாருக்கும் years தெரியும், 5 online வருடத்துக்கு Zoom மேலாக நம்ம இந்த Seva. ஆன்லைன் Baba ஜூம் is சேவா sustaining செய்றோம். us, பாபா நம்மை and there இதன் are so மூலம் many பராமரிப்பு angels who கொடுக்கின்றார். are part of நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து behind the curtain doing Seva பின்னால online இருக்கிறாங்க, on சேவா Zoom. செய்றாங்க ஆன்லைன்ல So ஜூம்ல. at this point, we இந்த need நேரத்துல few நமக்கு angels to இன்னும் come சில forward and help தேவதைகள் us. வேணும் நமக்கு உதவி If you செய்வதற்காக. know a little
bit about computer. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி And கொஞ்சம் it's தெரியும். we can train you, but it's நம்ம வந்து உங்களுக்கு ட்ரைனிங் I கொடுக்கலாம். mean session is ஆனால் on நமக்கு வந்து every செஷன் Friday நடக்கும்போது evening. நமக்கு So சாயங்காலத்துல நீங்க anybody சேர்ந்திருக்கணும். who would like to volunteer யாருக்கு வந்து this வாலண்டியர் seva, பண்ண it's the முடியுமோ இந்த recording seva. சேவைக்கு So ரெக்கார்டிங் சேவா if you know a little bit about தேவைப்படுவதாக இருக்கு. computer, please உங்களுக்கு let us know. கம்ப்யூட்டர் ஞானம் If இருக்கு we can help அப்படின்னா us நீங்க out. வந்து எங்களுக்கு உதவி செய்ய You can முடியும் send அப்படின்னா your நீங்க name சொல்லலாம். and உங்களுடைய your பெயர், உங்களுடைய where you're டீட்டெயில் from and எல்லாத்தையும் what நீங்க you can வந்து help us அனுப்பலாம். through எப்படி வந்து email நீங்க or உதவி WhatsApp. செய்யலாம், இமெயில் மூலம் இல்ல வாட்ஸ்அப் மூலம் நீங்க வந்து 516-717. நம்மளுக்கு தெரியப்படுத்தலாம். Thank you. Now let's remember Baba and take Drishti from Didi.